Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா இந்த எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு வந்தது அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது, நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு திமுக ஒரு பக்கம் வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து பதறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இது எதிராக முடிஞ்சிருமோங்கிற பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டையுமே மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? எது நியாயம்? கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். நிச்சயமாக தேர்தல் வந்து ஒரு சரியான முறையில நடந்தாதான் நம்ம நாடே நல்லா இருக்கும். அததான் முக்கியமான ஒண்ணு. தேர்தல் தான் முக்கியமான ஒன்று, எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வாக்காளர்கள், சரியான வாக்காளர்கள் அந்த பகுதியிலிருந்து வாக்களிக்கக்கூடியவர்களை மட்டும்தான் நம்ம அங்க வச்சிருக்கணுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம்தான். இதுல எதிர்க்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சா, இவர்களுடைய கள்ள ஓட்டு விவகாரத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. எப்படி யோசிச்சு பார்த்தோம், இதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேற பாயிண்டே தெரியல. இவங்க என்ன எதிர்க்கிறாங்க? டைம் பத்தாது, பருவமழை இருக்கு, அதிகாரிகளால போக முடியாது, வர முடியாது, இது மாதிரியான காரணங்கள்லாம் சொல்றாங்கல்ல. நான் கேட்கிறேன், திமுகவுடைய திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இதெல்லாம் மட்டும் இல்லம் தேடி கோடி கணக்குல நாங்க இத்தனை நாளுக்குள்ள பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு கணக்கெல்லாம் காட்டுனீங்கல்ல. அப்ப அதெல்லாம் நீங்க பண்ணல, அப்படிதானே அவங்க மீனிங் எடுத்துக்கணும். அப்ப இல்லம் தேடி அதிகாரிகள் வீடு வீடாக போய் ஒரு படிவத்தை கொடுத்து, அந்த படிவத்தின் மூலமாக யார் யாரும் அந்த ஊர்ல இருக்காங்களா இல்லையா, உயிரோடு இருக்காங்களா உயிரோடு இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் வந்து பயப்படணும்? எதுக்காக பயப்படணும்? இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 1950 படி அசாதாரண சூழ்நிலையில கூட நீங்க வந்து வாக்காளரோட திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அது அதுல போய் தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்தையே நீங்க வந்து இது நீங்க செய்யக்கூடாது, இதை ஏன் செய்யறீங்கன்னு கேள்வி கேட்கறீங்கன்னா, நீங்க செய்து கொண்டிருக்கிற பலவற்றை நாங்க தொடர்ச்சியா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது ஒரு பதில் இருக்கா? ஒன்னத்துக்கும் பதில் கிடையாது. ஆனா இல்ல, இப்ப ஒவ்வொரு தேர்தலின் போது இது மாதிரியான வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம்ங்கிறது நடக்கிறது தான். ஆனா ஏன் இந்த தேர்தல்ல மட்டும் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இவ்வளவு ஒரு சர்ச்சைகளை சந்திக்குது? என்ன காரணம்? அதுதான் அதற்கு காரணம். சென்ற தேர்தல்ல திமுக வெற்றி அடைஞ்சதுனால அந்த வாக்காளர்கள் பட்டியல் அப்படிங்கிறதுல என்னென்ன வேலை பார்த்தாங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். கள்ளத்தனமாக எவ்வளவு இடங்கள்ல ஓட்டுகள் போடப்பட்டது அப்படிங்கிறது அந்த லிஸ்டே அப்படியே இருந்துச்சுன்னா, அடுத்த வாட்டி இப்ப இந்த வாட்டியும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக நம்ம கள்ள ஓட்டை போட்டு நம்ம எப்படியாச்சும் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற இடத்தான் அவங்க குறிக்குது. அந்த வாக்காளர் பட்டியலை மாத்திட்டாங்கன்னா நம்ம கள்ள ஓட்டு போட முடியாது. அப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்ற மாதிரி இறந்தவங்க எல்லாம் திரும்ப திரும்ப உயிர் பெற்று அங்க வர்ற மாதிரியான ஒரு விஷயத்த கள்ளத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சார்னாலே பயமான்னு கேட்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர். கேட்கிறாங்க, எஸ்ஐஆர்னு சொன்னா அந்த சாரையும் பார்த்து பயப்படுறீங்க, இந்த சாரையும் பார்த்து பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயமும் பதட்டமும் ஏற்படுது? இதற்கு நீங்க வந்து எதிர்க்கிறதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்ல முடியுதா? இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்க, 300 வீடு ஒரு நாளைக்கு 50 வீடுகள் போனா கூட 6 நாட்களுக்குள்ள செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைதான். இத வந்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதற்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எல்லாமே கேட்கிறாங்க. எதுக்கு இது முன்னாள் அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள் கூட சொல்றாரு, ஒரு தேர்தலே 14 நாள்ல நடக்குது. தேர்தலே 14 நாள்ல நடக்கும் போது இது என்ன பெரிய விஷயம்? இதற்குதான் ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் இதுக்கான டைம், அடுத்த ஒரு மாதம் திருத்தத்துக்கான டைம், இதெல்லாம் கொடுத்துதானே பண்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு உண்மையாகவே அவங்க அந்த பகுதியில இருந்து வாக்காளர் பட்டியல்ல அவங்க வாக்கு வரல அப்படின்னு சொன்னா அது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குமா அல்லது செய்தியாக மாற்றப்படுமா? சமூக வலைத்தளங்களை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு மீடியாவா இன்னைக்கு செயல்படுது. அது எல்லாத்தையும் தாண்டி அது அவங்களுடைய உரிமை, வாக்களிக்கும் உரிமை, அது மறுக்கப்படக்கூடாதுங்கிறது தான். நிச்சயமாக அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்திலோ அந்த குடும்பத்தை சார்ந்தவருக்கோ உண்மையாகவே அவர்களுக்கு வாக்கு ஏதாவது இல்லாம போனுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அது செய்தியாக மாற்றப்பட்டு அதுக்கான தீர்வு கிடைச்சிடும். சரி, இல்ல ராஜேஸ்வரி பிரியா மேடம், நீங்க இந்த எஸ்ஐஆர் ஆப்டிமிஸ்டிக் வேல பார்க்கறீங்க, நேர்மறையாக இதை நீங்க பார்க்கறீங்க. ஆனா திமுக இதுல இருக்கிற எதிர்மறைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. இதெல்லாம் முதல்ல காலம் குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் கூட நமக்கு முழுசா இல்லை, அதற்குள்ள இதையெல்லாம் செய்து முடிக்க முடியுமாங்கிறாங்க. பிஎல்ஓக்கள் பற்றாக்குறைங்கிறாங்க, பிஎல்ஓக்களுக்கே தெரியலைங்கிறாங்க. எப்படி போய் அவங்க மக்களை ரீச் பண்றது அப்படின்னு எல்லாம் நிறைய வாதங்களை அவங்க முன்வைக்கிறாங்களே.
அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப இவங்க சொல்லக்கூடிய இப்ப அரசு உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியலங்கிறீங்க, அவர்களால முடியாதுங்கிறீங்க. இப்ப சகோதரி சொன்ன மாதிரி இது அவர்கள் சொல்லணும், எங்களால இந்த வேலையை இவ்வளவு நாள்ல செய்ய முடியாது அப்படிங்கறத. அவங்க ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்களா, அல்லது ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்களா, எங்கேயாவது அவங்க போயிட்டு மனு கொடுத்திருக்காங்களா, அல்லது நீதிமன்றத்தை நாடினாங்களா? இல்ல இல்ல. அப்ப நீங்க திட்டமிட்டு இந்த பணியை தடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இதுலயே எப்படி பிரார்த்தனை பண்ணலாம், இந்த படிவங்களை எப்படி திமுக காரவங்க மொத்தமா வாங்கி வச்சுக்கலாம். இல்ல ராஜேஸ்வரி, கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் நீங்க கட்டுப்பாடா பேசுங்க. இந்த ஃப்ராட் தன்மை அந்த மாதிரியான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இல்ல இப்ப இதுல என்ன இருக்கு, என்னோட ஊர் திருத்துறைப்பூண்டிலே படிவங்கள் வீட்டுக்கு வரலையா, ஏன் வரலன்னா திமுக காரவங்க வாங்கி வச்சிருக்காங்கிறதுதான் செய்தியா சொல்றாங்க. நாங்க என்ன கட்டுக்கதையா சொல்றோம், நடக்கிறத களத்துல நடக்கிறதான் பேசுறோமே தவிர ஓப்பனா வெளிப்படையா மக்களுக்காக சொல்றேன். இந்த சொல்லிட்டேனே, ஊர் பேரே சொல்லிட்டேன். என் ஊர்ல இன்னைக்கு படிவங்கள் போய் சேரணுங்கிற மொத்தமா திமுக இருக்குன்னு ஒரு ஆன்சர் வருது. இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நாங்கெல்லாம் மக்களுக்காக அந்த குரல் கொடுக்கறதுக்கு தான் உரிமை குரல் நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சி மூலமாக கண்டிப்பாக இந்த விஷயத்தை பதிய வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முதல்வருக்கு மட்டுமல்லாம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் தெளிவா குறிப்பிடுறாங்க, நாங்க சொல்றது எங்க கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் இல்லைங்க, திமுகவை தவிர மற்ற கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்களுடைய ஓட்டுக்கு கூட ஒரு ஆபத்தை ஏற்படுத்த அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் திமுகவினர். அப்ப அந்த இடத்தையும் கவனமா பார்க்கணும். ஓகே ஓகே. இப்ப என்னன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய இடங்கள்ல பிஎல்ஓக்கள் போறாங்க, அவங்க கூடவே திமுகவினுடைய பாக முகர்வர்களும் சேர்ந்து போறாங்க. அதையெல்லாம் அதிமுக வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரியும் தானே, அவங்களுக்கு இது திமுக வேணும்னே இந்த எஸ்ஐஆர்ல போய் பேசுறாங்கிறது தெரிஞ்சுதானே போகும். அப்ப அது திமுகக்கு தானே கெட்ட பேர் வரும். அவங்க கெட்ட பெயரை விடங்க குறுக்கு வழியை தேடுறவங்க. அவங்க நேர்மையான வழியில, ஒரு நல்ல வழியில இன்னைக்கு 4.5 வருஷம் கழித்த ஆட்சியை சரியான முறையில பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலே போதும். ஆனா அதை அவர்கள் செய்யல. அவங்க செஞ்சது முழுக்க முழுக்க விளம்பர அரசியல் தான். விளம்பரம் தான், திராவிட மாடல்னு சொல்லிட்டு எவ்வளவு அவலங்களை தவிச்சிட்டு இருக்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அது ஒண்ணு போதுங்க. ஒரு இடத்துல வசிக்கிறதுக்கு, பொம்பளை பிள்ளைங்க வசிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குன்னா அந்த மாநிலத்துல வேற எந்த வளர்ச்சியுமே எடுபடாதுங்க. இதுலயே முடிஞ்சு போயிட்டு திமுகவுடைய ஆட்சி லட்சணம் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்தான் நம்ம உற்று கவனிக்கிறோம். எல்லா இடத்துலயுமே குறுக்கு வழி, இடைத்தேர்தலா அதுல ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்பாங்க, இங்கேயா என்ன குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கலாம். அப்ப அவர்களுக்கு கள்ள ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவர்கள் நல்ல ஓட்டுக்கு கொடுக்கறது இல்ல. அதுதான் திமுக. அவங்க கள்ள ஓட்டு போட முடியலங்கிற வருத்தம் தான் அவர்களுக்கு இருக்கு. மக்கள் வெளிப்படையாக சொல்றாங்க, திமுகவினர் தான் இதுல கூடவே போறாங்க வர்றாங்க. மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக உருவாக்கி புரியுது. ஆனா இது என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல தொடர்ந்து திமுக அதிமுக ஆதரிக்கிறங்கிறதால அதிமுகவை விமர்சிக்கிறாங்க, மத்திய அரசை விமர்சிக்கிறாங்களே, ஏன்? இதை வைத்து ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடணும்னு நினைக்கிறாங்களா? என்ன திட்டம், எதற்காக பண்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை எதிர்க்கணும், அவ்வளவுதான். ஓகே. அதுல ஏதாவது மக்களுக்கு நல்லது இருக்கா, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்களா, அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணினாலும் எதிர்க்கிறோம், பாஜக வந்துரும், இந்த மாதிரியான ஒரு பேச்சுகளை பேசுறத மட்டும்தான் அவங்க ஃபார்முலா வச்சிருக்காங்க. புரியுது. இது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க பாஜக வந்துரும், நீங்க என்னென்னலாம் இங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க. இங்க கிடைக்காத போன பொருளே கிடையாது, இங்க வாழ்றதுக்கு சூழ்நிலை கிடையாது. அப்ப உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டது போதுங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இவர்கள் இந்த பிம்பத்தை கட்டுறது, இதை அரசியலாக்கி இதை இது மாதிரி படிவம் ஃபில் பண்றது கஷ்டம் என்ன எங்கமே இருக்காங்க. அப்படி பார்த்தா உங்களுடைய அரசு சார்பாக உள்ள எந்த திட்டத்தையும் யாருமே பயன்படுத்தலையா? நீங்க போட்டீங்கல்ல உங்களுடன் ஸ்டாலின் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணீங்கல்ல, அப்ப அதெல்லாம் யாரு நேரடியா படிவம்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கலையா? படிவம் ஃபில் பண்ண தெரியும், ஆனா இந்த படிவத்தை ஃபில் பண்ண தெரியாது. உண்மையாலுமே நிறைய ஆதங்கத்தை வச்சிருக்கீங்க. புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். ராஜேஸ்வரி பிரியா, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருங்க. சகோதரர் ராஜகம்பீரன் அவர்கள் பேசும்போது நம்ம ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறோம். இப்ப அதிமுகவை பார்த்தும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்த்தும் ரொம்ப பயந்து போயிருக்கு திமுகங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவர்கள் கருத்து ரீதியாக பேசும்போது இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க,
நான் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் முதல்வர், ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர்னு பேசுறாரு. அதே ஒரு மத்திய அமைச்சர் பேசினா அவங்கள பாஜகவா பேசி பார்ப்பாங்களாம். எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி எல்லாம் மக்களை வந்து குழப்பத்துக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கறதுல மிக மிக தெளிவாக திமுக செயல்பட்டு இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல போறேன். ஜனநாயகம் அப்படிங்கிறது உண்மையாகவே என்னன்னா சரியான முறையில செயல்படணுங்கிறத நோக்கி போறத எதிர்த்து ஒரு கூட்டம் அங்க பாடாப்பட்டு இருக்கிறா. நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்? எதா இருந்தாலும் திருத்தம் செஞ்சு நடக்கிறதுல என்ன திருத்தம் நடக்க போகுதுங்கிறத எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. வெளிப்படைத்தன்மை இருக்கதான் போகுது. அங்க எதுவும் மூடி மறைச்சு பண்ண முடியாது. நிச்சயமாக எங்க ஆட்சியில அலுவலர்கள் சிறப்பா செயல்படுவாங்கன்னு ஆதரவு கொடுக்க வேண்டிய திமுக இந்த இடத்துல நின்னுகிட்டு எதிர்க்கிறாங்கன்னா இதுல $1,000,000 கொஸ்டின் அடங்கியிருக்கு. இதுல பல கேள்விகள் இருக்கு. இத மக்கள் புரிஞ்சுக்கணும். இது உண்மையாகவே மக்களுக்கு எதிராக, அதாவதுங்க யார் யார முழுங்குறாங்களோ இல்லையோ திமுக தமிழகத்தை முழுங்குதுங்க. ஒரு குடும்பம் தமிழகத்தையே முழுங்குது. உங்களுடைய ஆட்சியினால இன்னைக்கு மக்கள் பயங்கரமான கோபத்துல இருக்காங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடை நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல்ல பாப்பீங்க. இதை ஆதரிப்பது எதிர்ப்பது அப்படிங்கறத விட இதுல என்ன இருக்குங்கிறத முதல்வர் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் தெரிஞ்சுக்கணும். இப்பதான் புரிஞ்சிருக்குன்னு சொன்னாரு. அவர் முதல் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இதற்கு ஆதரவு கொடுத்து இதற்கெல்லாம் நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம இதற்கு ஆதரவு கொடுத்து நீங்க என்ன பண்ண போறாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.